ஆனா என்னோட கோரிக்கை ஒன்னாதான் இருந்தது. யாரு கரெக்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள வேட்பாளரா போடுங்க. ஏன்னா நிறைய பேர் 20 வருஷம் 25 வருஷமா நிறைய பணியாற்றுறவங்க என் கூட பணியாற்றிருக்காங்க. ரொம்ப அல்லும் பகலும் எந்த ஒரு லாபம் நோக்கம் இல்லாமல் ரொம்ப நல்லா உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கேண்டிடேட்டுங்கும் பொழுது ஒரு ஒரு அவங்களுக்கும் அவங்களோட வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும்னு பேசினேன். ஆனால் சில சில முடிவுகள் மாநிலம் எடுத்தது. வேட்பாளர் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. ஜனநாயக முறைன்னு சொல்லிட்டு அதில் எப்படி வேட்பாளரும் நீங்களே முடிவு பண்ணி அதில் கேண்டிடேட் நீங்கள் அதுக்கே முதலே யாரை நீங்கள் அறிவிக்க போறீங்களோ அதுக்கு முதலே முடிவு பண்ணீங்க. மேலும் நீங்கள் எந்த வேட்பாளர் நீங்கள் போடுறீங்களோ அவங்களாம் சில பேர் பல வருஷமா 7-8 வருஷமா கட்சிக்கே வரல. அந்த மாதிரி வேட்பாளர்லாம் நீங்க ஒரு வேலை பார்க்குற மொத்த டீம் மேலேயும் மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்க இந்த ஒரு ஒரு இது கொடுத்தீங்கன்னா அதையும் கேட்டுட்டு இருக்கிறது ரெண்டு விஷயம். அது ஜனநாயகம் இல்ல பார்ட்டி டிசிப்ளின் இல்ல, அது ஒரு லெவல்ல ஸ்லேவரின்னு பாக்குறேன் நான். முடிவு பண்ணி இவங்க தான் வேட்பாளர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா பிற எதுக்கு இது ஜனநாயகம், எதுக்கு தேர்தல்னு அது ஒரு போலி நாடகம் எழுதி ஆட வைக்கணும். அது ஒத்து வரல. அதை சொல்றது எனக்கு பறவைக்கு இன்னும் 7 தடவை அப்படி நடந்தா கூட 7 தடவையும் நான் என்னோட வாய்ஸ் அதை நான் எடுத்து சொல்லணும்னு தான் நினைப்பேன். அது இல்லாம இருந்தா நான் இந்த பிஜேபியில பயணிக்கிற காரணங்களே இல்லாம போயிடும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்க முடியாது. அதை சொல்லணும். அதை சொல்றதை பத்தி எனக்கு தப்பும் கிடையாது. நெல்லை மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த குலவணிகபுரம் மேம்பாலம், அது இன்னமும் வரல. அதுவே நெல்லை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவில் நெல்லை மாவட்ட மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஏற்கனவே பாஜக தரப்புல நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்தார், மீண்டும் அவருக்கு எம்பியாக போட்டியிட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே நபருக்கு ஏன் 2 ஒரு சலசலப்பு நெல்லை மாவட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இது நிதர்சனம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, உங்களுக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கும் சரியான ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை, 2 பேருக்கும் ஒரு வேவ் லென்த் மிங்கிள் ஆகலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு உங்க பதில் என்ன? கிளிக்வியூ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க போற விருந்தினர் ஏற்கனவே நமக்கு நன்கு பரிச்சயப்பட்ட விருந்தினர், நெல்லை மாவட்ட பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த திரு தயாசங்கர் அவர்களை தான் சந்திக்க போறோம். சமீபத்துல அவர் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு பாஜக கட்சியிலிருந்து விலகிவிட்டேன் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இந்த திடீர் ராஜினாமாவிற்கு என்ன காரணம், பொதுவாக பாஜகவில் என்ன சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு, நமக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா அண்ணாமலையை மாத்த போறாங்க, மிகப்பெரிய அளவில் அந்த மாதிரியான செய்திகள் போயிட்டு இருக்கு. ஸோ அவருடைய ராஜினாமாவிற்கு என்ன காரணம், அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நல்லபடியா இருக்கும். ரைட் சார். சார், நீங்க பாஜகவில் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் இருந்து ஒரு 10 ஆண்டுகளாக நீங்க பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க. பல்வேறு கடைநிலை ஊழியர்களையும் சந்திச்சு அந்த கிரவுண்ட் லெவல் ஒர்க்கெல்லாம் செய்திருக்கீங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த வெள்ள பாதிப்புகளோட மிகப்பெரிய அளவில் ஃபீல்டு ஒர்க் பண்ணாலும் சமீபத்தில் நீங்க உங்களுடைய முகநூல் பக்கத்துல, அதாவது ஃபேஸ்புக் பேஜ்ல என்ன சொல்லிருக்கீங்க, நான் பாஜகவிலிருந்து முற்றிலுமாக விலகிறேன், மாவட்ட தலைவர் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம், எந்த மனநிலையால் நீங்க இந்த முடிவை எடுத்தீங்க, அதை பற்றி சொல்லுங்க. இல்ல, நான் ராஜினாமா பண்றேன்னு மட்டும் இல்ல, ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பு பருவத்துல பாரதிய ஜனதா கட்சியில தேர்தல் நடத்துவாங்க. ஸோ ஏற்கனவே இது தேர்தல் பருவம் வந்துட்டு நாங்க ஒவ்வொரு கட்டமா மண்டல் தேர்தல்லாம் முடிச்சு இப்ப மாவட்ட தேர்தல்னு வந்திருந்தது. அதை ஒட்டி ஏற்கனவே ஒரு தேர்தல் நடத்தினாங்க ஒரு 15-20 நாள் முதல்ல. அதுல ஒரு மாநிலம் அறிவிச்ச மாதிரி ஒரு பட்டியல் போட்டு இவங்கெல்லாம் ஓட் போடலாம், மாவட்ட நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒரு மண்டல் தலைவர்கள் மண்டல் பிரதிநிதிகள் போடலான்னு ஒரு கணக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ள தேர்தலுக்குள்ள அந்த முடிவுகள் எல்லாம் மாநிலம் முற்றிலும் கலட்டி விட்டு திருப்பி ஒரு தேர்தல் நடத்துவோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த 2வது தடவை அது அவங்க தேர்தல் நடத்துவோம்னு சொல்லும்போது நானே விலகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, ஆனா என்னோட கோரிக்கை ஒன்னாதான் இருந்தது. யாரு கரெக்டா வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்கள வேட்பாளரா போடுங்க. ஏன்னா நிறைய பேர் 20 வருஷம் 25 வருஷமா நிறைய பணியாற்றுறவங்க என் கூட பணியாற்றிருக்காங்க. ரொம்ப அல்லும் பகலும் எந்த ஒரு லாபம் நோக்கம் இல்லாமல் ரொம்ப நல்லா உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கேண்டிடேட்டுங்கும் பொழுது ஒரு ஒரு அவங்களுக்கும் அவங்களோட வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கும்னு பேசினேன். ஆனால் சில சில முடிவுகள் மாநிலம் எடுத்தது.
வேட்பாளர் கூட அவங்க தான் கொடுத்தாங்க. ஜனநாயக முறைன்னு சொல்லிட்டு அதுல எப்படி வேட்பாளரும் நீங்களே முடிவு பண்ணி அதுல கேண்டிடேட் நீங்க அதுக்கே முதலே யாரை நீங்க அறிவிக்க போறீங்களோ அதுக்கு முதலே முடிவு பண்ணீங்க. மேலும் நீங்க எந்த வேட்பாளர் நீங்க போடுறீங்களோ அவங்க எல்லாம் சில பேர் பல வருஷமா 7-8 வருஷமா கட்சிக்கே வரல. அந்த மாதிரி வேட்பாளர்லாம் நீங்க ஒரு வேலை பார்க்குற மொத்த டீம் மேலேயும் மூஞ்சில அடிச்ச மாதிரி நீங்க இந்த ஒரு ஒரு இது கொடுத்தீங்கன்னா அதையும் கேட்டுட்டு இருக்கிறது வந்து ரெண்டு விஷயம். அது ஜனநாயகம் இல்ல பார்ட்டி டிசிப்ளின் இல்ல, அது ஒரு லெவல்ல ஸ்லேவரின்னு பாக்குறேன் நான். அது ஒரு அடிமைத்தனமா இருக்கு அப்படிங்கிறீங்க இல்லையா? அது 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 குறைந்தபட்சம் பிஜேபியில சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஜனநாயகம்னு சொல்லுவாங்க, எல்லாம் கீழே இருந்து மேல வரைக்கும் ஏதாவது அப்போஸ் பண்ணும் ஒரு முடிவை நீங்க வந்து ஒரு விஷயங்கள் உங்களோட கருத்தை பதிவு பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அதை ஏன் நீங்க நசுக்குறீங்க? அந்த விஷயங்களுக்குள்ள ஏன் போலாம்? ஏன் உங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்டா இருக்கு, யாருனாலும் நீங்க முடிவு பண்ணி இவங்கதான் வேட்பாளர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா பிற எதுக்கு இது ஜனநாயகம், எதுக்கு தேர்தல்னு அது ஒரு போலி நாடகம் மருதி ஆட வைக்கணும்? அது ஒத்து வரல. அதை சொல்றது எனக்கு பறவைக்கு இன்னும் 7 தடவை அப்படி நடந்தா கூட 7 தடவையும் நான் வந்து என்னோட வாய்ஸ் அதை எடுத்து சொல்லணும்னு தான் நினைப்பேன். அது இல்லாம இருந்தா நான் இந்த பிஜேபியில பயணிக்கிற காரணங்களே இல்லாம போயிடும். எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்க முடியாது. அதை சொல்லணும், அதை சொல்றதை பத்தி எனக்கு தப்பு கிடையாது. ஆனா மாநிலம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உட்பட்டு சில பேரை தான் ஆக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ அது அவங்களோட முடிவா இருக்கலாம். பட் அந்த மாதிரி முடிவுகளை எல்லாராலையும் ஏத்துக்கிட வேண்டிய அவசியமும் இல்லை, ஏத்துக்கிட முடியாது. அதனால என்னால முடிஞ்சது அவ்வளவுதான். அதனால நான் அந்த அமைப்புல இருந்து விலகி. சோ நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை, ஒரு வேட்பாளர் தேர்வுலையும் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. சோ கட்சிக்கு வராதவர்கள்லாம் கட்சி மேலிடம் வந்து பொறுப்புல நியமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க இல்லையா? அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். இது நான் சொல்றதுன்னு இல்லை, இது ஒரு பொதுவான ஒரு இதுதான். ஒரு தேர்தலுக்கு இருந்தாலும் ஒரு கட்சி வந்து ஒரு பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காரு, தமிழகத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போது இந்த கேண்டிடேட் தேர்வுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதுல இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அப்போ தொண்டர்களுடைய உழைப்பு எல்லாம் வீணாடிக்கப்படும். 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க் எல்லாமே அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும் போது அப்போ கட்சியோடைய வளர்ச்சி எந்த அளவுல இருக்கும்? 2026 தேர்தலில் இதே சூழ்நிலை இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. சோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால வெற்றி பெற முடியுமா இதே நிலைமை நீடித்தால்? இங்க பாருங்க, இனி நான் அதை வந்து சரியா சொல்றது வந்து நீங்க ஒரு 8 ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. நீங்க ஒரு 8 ஆண்டுகள் இருந்து 10 ஆண்டுகள் நெல்லை மாவட்ட தலைவராக இருந்திருக்கீங்க. உங்களுக்கு கள நிலவரம்ங்கிறது தெரியும். நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, வேட்பாளர் தேர்வுல ஒரு சரியான ஒரு சுமூக நிலை இல்லை அப்படிங்கும் போது இதே நிலை நீடித்தால் ஏற்கனவே வந்து நெல்லை மாவட்ட மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது என்றால் அந்த குலவணிகபுரம் மேம்பாலம் அது இன்னமும் வரல. அதுவே நெல்லை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஜகவில் நெல்லை மாவட்ட மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஏற்கனவே பாஜக தரப்புல நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவாக இருந்தார், மீண்டும் அவருக்கு எம்பியாக போட்டியிட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரே நபருக்கு ஏன் 2 ஒரு சலசலப்பு நெல்லை மாவட்ட மக்கள் மத்தியில் ஏற்பட்டது. இது நிதர்சனம். சோ இதையெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, உங்களுக்கும் திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கும் சரியான ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை, 2 பேருக்கும் ஒரு வேவ் லென்த் வந்து மிங்கிள் ஆகல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு உங்க பதில் என்ன? இல்ல, ஒரு தனிநபரை வச்சு நம்ம பேச வேண்டாம் யாரையுமே. அந்த அமைப்புல நான் வந்து 8 வருஷம் இல்ல 12-13 வருஷத்துக்கு மேல பிரயாணம் பண்ணிட்டேன். நல்லதோ கெட்டதோ அந்த அமைப்பு தான் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துச்சு, ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. அதுல நான் மறுக்க முடியாது. மேலும் அங்கிருந்து வந்த அப்புறம் அதை பத்தி தனிநபர்களை பத்தி பேசி அது 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 சரி வராது. எல்லாம் அரசியல் விமர்சனம் பண்ண சொல்லல. இப்ப நீங்க ஒரு கட்சியில இருந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, உங்களை பின்பற்றியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க இல்லையா, தொண்டர்கள். அப்படிங்கும்போது நீங்க திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க ஃபேஸ்புக்ல, சடனா நான் வந்து வெளியே போறேன் அப்படிங்கும்போது ஒரு சரியான, ஏன்னா நீங்க எந்த வித ஒரு தொலைக்காட்சியிலேயோ ஒரு சமூக வலைதளங்களையோ உங்களை அந்த ராஜினாமாவுக்கான காரணத்தை நீங்க சொல்லலை. ஒரு சமூக வலைதளத்தில் உங்க ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு 19 ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க போது தொண்டர்களுக்கு என்ன காரணத்தால இவர் போய் ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும், காரணம் தெரியணும் இல்லையா? கண்டிப்பா சொல்லி என்னோட பார்வைக்கு வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு சின்ன பவர் பாலிடிக்ஸோ மற்ற கருத்து வேறுபாடோ எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அது வந்து
பிஜேபியில புதுசோ இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல அது புதுசோங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஓகே, அது பண்றாங்க. பட் ஓவரால் என்னன்னா சில ப்ரொசீஜர்ஸ் சில இடத்துல இப்போ தேர்தல் ப்ரொசீஜர்னு கொண்டு வந்த போது அது வந்து சரியா மேட்ச் ஆக மாட்டேங்குது. நிறைய கட்சிக்காரங்க வந்து அதுல வருத்தப்படுறாங்க. நானும் இவ்வளவு நாள் ஒரு 13-14 வருஷம் இருந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு மேல நானே மாவட்ட தலைவராக இருந்துட்டேன். அதுக்கு முதல்ல ஒரு 4 வருஷம், அதுக்கப்புறம் இடையில ஒரு கேப்க்கு அப்புறம் இன்னும் 2-3 வருஷம் இருந்துட்டேன். அப்படிங்கும்போது நான் இந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் பதில் சொல்ற பொறுப்புல நானும் இருந்தேன். சோ நானும் எனக்கு வசதியா இருக்குது, நான் வேற பொறுப்புக்கு போய்க்கிறேன், வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லி போறது வந்து அது ஒரு விதமான ஒரு அரசியலா இருந்திருக்கும். ஆனா அந்த பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு சொல்லி எனக்கு அதுல உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி மிஞ்சி போனா நான் வந்து மொத்த அமைப்பையும் நான் வந்து அதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமையிலும் இல்ல, சொல்ற இடத்துலயும் இல்லை. நான் ஒரு மாவட்ட தலைவர்னா தேர்தல் மாநிலம் ஃபுல்லா எப்படி நடத்தணும்லாம் நான் என்னால சொல்ல முடியாது. அதுக்கு நான் அந்த இடத்துல இல்லை. அப்படிங்கும் போது மிஞ்சி போனா நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க இருந்தாலும் அப்படி சொன்னாலும் நீங்க மாவட்ட தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஓகே, அது சில பல விஷயங்களுக்காக பண்ணிருக்கீங்கன்னு வைத்துக் கொள்வோம். பட் ஆனா கட்சியை விட்டே நான் போறேன், கட்சியோட அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நான் விலகுறேன் அப்படிங்கிறது அதுக்கு என்ன? அதுக்கு தெளிவான காரணம். நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்க கொண்டுற அதை வந்து கம்முன்னு கேட்கணும். நீங்க கேட்காம இருந்தாதான் டிசிப்ளின்டு சோல்ஜரு. இல்ல நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க வந்து கட்சி எல்லையை மீறுறீங்கிற ஒரு தோற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சார், இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம். நீங்க ஒரு தேர்தல் நடத்துறீங்க, ஒரு நிறைய பேர் கடுமையான உழைப்பை அவங்களோட கொடுத்துருக்காங்க. நான் அவங்ககிட்ட இருந்து அந்த உழைப்பை வாங்கியிருக்கேன். நான் அவங்ககிட்ட அவங்க வேலை பார்க்காம இருக்கும்போது எப்பமாவது ரொம்ப தீவிரமா பேசியிருப்போம், ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படிங்கும்போது எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நான் அவங்ககிட்ட இருந்து அவங்களோட விஷயத்தை இல்ல கோரிக்கையை வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அப்படின்னு எனக்கு தார்மீக பொறுப்பு இருக்கு, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால அது என்னால பண்ண முடியல, அதை சேஞ்ச் பண்ண முடியல, அதனால என்னால கம்யூனிகேட்டும் பண்ண முடியல மேல. அப்படிங்கிற போதுல நான் அன்ஃபிட். உலகத்தை ஏன் நான் அன்ஃபிட்னு சொல்ல, நான் அன்ஃபிட்னு நான் வெளியே கிளம்பிக்கிறேன். உங்களால திருத்த முடியல, இந்த கேம் உங்களால விளையாட முடியலன்னா நீங்க தான் கேமுக்கு வெளியே வரணும். கேம் ரூல்ல மாற்ற முடியாது, கேம் நடக்கிறத உங்களால நிறுத்த முடியாது. ஸோ அந்த ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் விலகிக்கிட்டேன். மற்றபடி கண்டிப்பா இதை பண்றது பிஜேபியில இருக்கிற அனைத்து தொண்டர்களும் ரொம்ப அருமையான தொண்டர்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நான் அங்க எனக்கு நாளைக்கு இப்படி கிடைச்சிடும், நாளை கழிச்சு இப்படி வந்துருவோம் வச்சிருவோம்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமலே வேலை பார்க்கிற தொண்டர்கள். அப்படி அவங்களோட உழைப்புக்கு மேல பொருளாதார ரீதியாகவும் நேரத்து மூலமாகவும் மற்ற ரிசோர்சஸ் எல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு சிந்தனைக்குன்னு பண்ணாங்க. அப்படி இருக்கிற ஒரு கேடர்ஸ் வந்து அதுக்கு ஒரு பகுதியில சின்ன பகுதியில நம்ம லீடு பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து அந்த சிந்தனையோட சேர்றோம். லாபத்துன்னு ஏதோ வருமானம் வந்துட்டு இருக்கு, அதனால நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி கணக்குல இங்க யாருமே கிடையாது. ரொம்ப இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு அருமையான செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கிடைக்கணும்னா நீங்க கண்டிப்பா பிஜேபி மேல அவ்வளவு, பிஜேபி தொண்டர்கள் மேல நீங்க அவ்வளவு நம்பிக்கையோட வேலை பார்க்கலாம். அவ்வளவு நல்ல அருமையான தொண்டர்கள் இருக்காங்க. தொடர்ந்து இருக்கலாமே. இப்போ கட்சி உங்களுக்கு தான், நீங்களே சொல்றீங்க இந்த கட்சி மூலமா இல்ல எப்படி தொடர முடியாது. தலைவர்களை தொடர்பு போட்டுருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு மேல அண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் மேல்மட்ட தலைவருக்கெல்லாம் இதெல்லாம் மாநில தலைவருக்கோ இல்ல முக்கியமான தலைவர்கள், அமைப்பு பொதுச் செயலர், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாத விஷயங்கள்ல. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எங்க இருந்தாவது வருது, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எங்கேயாவது விட்டு கொடுத்துட்றாங்க, அவ்வளவுதான். அது நான் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற சொல்ற அவங்களுக்கு புரியாத இடத்துல எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அவங்க மக்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய செய்தி நெல்லை மாவட்டத்தில் நம்ம விசாரிக்கும் போது கலை யதார்த்தம் என்னன்னா, நெல்லை மாவட்ட பாஜக ஒரு நிழல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் போயினா, நயினார் நாகேந்திரன் அவர் பிரசித்தி பெற்ற நபர், ஒரு தற்போது ஒரு சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அவர், தனக்கு வேண்டிய விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அதிகாரத்துறையில செயல்படுகிறார். ஸோ அதனால செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி செய்திகளும் வருது. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? அவர் நான் சொல்ற ஆள் தான் வந்து தலைவராக இருக்கணும், என் சொல்படி கேட்டு இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிற செய்திகள், இதுக்கு உங்க கருத்து என்ன, பதில் என்ன? இல்லைங்க, இதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவும் வந்து எல்லாரோடையும் எல்லா அரசியல்வாதிகளோடது எல்லாம் இந்த தலைவர்களோட சிந்தனை வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப நாளைக்கு நானும் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா சரி இந்த பொறுப்புல எனக்கு வேண்டிய ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு தான் விருப்பப்படுவாங்க. அந்த சிந்தனையும் குறைப்பு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என்னன்னு அது மறுதரப்புக்குள்ள எதிர்பார்ப்பு என்னன்னா, அப்படி உங்களுக்கு வேண்டிய ஆளை நீங்க கண்டிப்பா கொண்டு வரலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. அந்த ஆட்கள் வந்து கட்சிக்கு இணைஞ்சு நல்லா வேலை பார்க்க போறாங்க, நல்லா டெலிவரி பண்ண போறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அது வரைக்கும் கூட போகல, நீங்க கொண்டு வர்ற ஆட்கள் எல்லாம் கொண்டாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் கேண்டிடேட்னு அது எதுக்கு போர்வை போத்துறீங்க? அது எதுக்கு தேர்தல்னு ஒண்ணு சொல்றீங்க? அந்த தேர்தல்ல என்ன நடக்கு? அந்த தேர்தல்ல
தேர்வுக்கு நிக்கிறதுக்கு கூட ஒரு 20 வருஷமா வேலை பார்த்த பொதுச் செயலர் 2 பேர் இருக்காங்க, 22 வருஷமா வேலை பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னா அங்கதான் இடிபடுது, அங்கதான் ப்ராசஸ் ஃபெயில் ஆகுது. எம்எல்ஏயா இருக்காரு, அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அவரால் கட்சிக்கு நிறைய வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு, நிறைய ரீச் ஆயிருக்காங்க, சட்டமன்ற குழு தலைவராக இருக்காங்க. அவரு ஒரு ஆள் வரணும்னு விருப்பப்பட்டால் அது தப்பு கிடையாது. என்னோட ஒரே கோரிக்கை அவர்கிட்ட உள்ள கோரிக்கைங்கிறது இல்ல, ஒரு ப்ராசஸ், ஒரு தேர்தல் நடத்துறோம், ஒரு எலெக்ஷன் நடத்துறோம். இதுல இவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீடர்ஷிப்ங்கிறது ஒரு முக்கியமான லீடர்ஷிப். அதான் நான் ஒரு ரெஃபர் பண்ண ஒரு ஆர்டிகல் ரெஃபர் பண்ண போனேன். நல்லா சொன்னாங்க, அண்ணாமலை வந்து நல்ல ஒரு பேசும் பொருளா மாநிலத்துல ஆக்கிட்டாரு. ஆனா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து மிடில் லெவல் லீடர்ஸை உருவாக்குறதும், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு டெலிவர் பண்ற ஆட்கள்லாம் அவங்க கொண்டு வரணும்னு அதை அவர் யோசிக்கணும். அதை அவர் டெலிவர் பண்றதுக்கு என்ன சிஸ்டம் போட முடியுமோ பண்ணணும். ஆனா நாங்க ஏற்கனவே இவ்வளவு நாள் இதுல இருக்கும் போது தேர்தல்ல இன்னைக்கு நாங்க திருநெல்வேலியில மட்டும் பாராளுமன்றத்துல 3,35,000 ஓட்டு வாங்கிடுவோம். கட்டாயமாக எம்எல்ஏ அவர் வந்து நல்ல பாப்புலர் ஆளு, அவர் நின்ன உடனே எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி. அதனால அது ஒரு பெரிய பிளஸ். ஆனா ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வந்து கட்சிக்காரன் நல்லா வேலை பார்த்து கொண்டு வந்திருக்க ஓட்டு. அதனால கண்டிப்பா அந்த வேலை பார்த்ததுக்கு அவங்க கிட்ட கேட்கறத பத்தி அது தப்பு. நான் அவரை சொல்ல எங்கேயோ ஒரு இது பனி போறலாம் அந்த மேட்டருக்கு போக வரும்ல, அப்படி இல்லை. நான் என்னோட வருத்தங்கள் மாநிலத்துக்கிட்ட இதுல வந்து மூடி மறைச்சு யாருமே பேசல. எனக்கு இப்போ மாவட்ட தலைவராக வந்திருக்கிறவரு முத்துப்பலேசங்கிறவரு, அவர் நல்லா எனக்கு நல்ல நண்பரு, அவர் என் கூட ரொம்ப வருஷம் பணியாற்றிருக்காரு. அவரு சொல்லப்போனா அவர் என்னோட சீனியர் ஆக்சுவலி கட்சியில. அதுல எல்லாம் தனிப்பட்ட முறையில என்னோட எந்த கமெண்ட்டும் கிடையாது. அவருக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா அவரும் நல்லா பண்ணுவாரு. இவர் இருக்கணும் இவர் இருக்கக்கூடாதுங்கிறதுல அந்த ப்ராசஸ் வந்து தப்பா இருக்கு. நீங்க அதை எப்படி டிஃபைன் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்றீங்க, அதை ஏன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொண்டு போக முடியாது? நம்ம கட்சி தானே, நம்ம நிர்வாகி தானே இருக்காங்க, இதுக்குள்ள எதுக்கு நீங்க இவ்வளவு மூடி மறைச்சு பண்ணணும்? இதுல எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? இதையா நம்ம போட்ட ஒரு விதிகள் படி ஏன் கொண்டு போக முடியாது? இதெல்லாம் வந்து இல்ல, அது எல்லாருக்கூடயும் கலந்து கூட இந்த காரணத்துக்காக நம்ம இப்படி பண்ண போறோம்ப்பா அப்படின்னு சொல்லலாம். கட்சியில நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அரசியல்ல, இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலயோ சொல்றது பனிப்போர் எம்எல்ஏ கூட இருக்கிறதோ இல்ல, அவர் நல்ல நண்பர் எனக்கு. முத்துப்பிளேசங்கிறது ரொம்ப நண்பர். அவர் தனிப்பட்ட முறையில் நான் எந்த விமர்சனமும் வைக்க முடியாது. ஏன்னா அவர் பல காலமா வேலை பார்த்திருக்காரு, ஒவ்வொரு பொறுப்புல வெவ்வேறு பொறுப்புல இருந்து வேலை பார்த்திருக்காரு. யாரும் இல்லை. என்னோட ஒரே இது, நீங்க கேண்டிடேட் போட்டீங்களா சரியா போட வேண்டியதானே, சரியா தேர்தல் நடத்திட வேண்டியதானே. இதுக்கு எது கட்சியே பயப்படுதுங்க? இதை எதுக்கு அவாய்ட் பண்றீங்க? அப்படி என்ன பயம் இருக்கு? எம்பி எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சி வேட்பாளரை சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களே ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றீங்க. அது ஏன் எம்பி எலெக்ஷன்லயும் சரி, இந்த ஆர்கனைசேஷன் எலெக்ஷன்லயும் சரி, அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்துறது வந்து ஜனநாயகம் கிடையாது. அண்ணாமலை அவரும் சொல்றாரு ஜனநாயகப்படி தேர்தல் நடத்துறதுன்னு. பிஜேபியில இருக்கிற எல்லா நிர்வாகிகள், ஒவ்வொரு நிர்வாகிகள் கிளை லெவலுக்குள்ள நிர்வாகிகளுக்கு தெரியும். கடந்த முறை எம்பி தேர்தல் நடந்தது இல்லையா, பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நம்முடைய கலை நிலவரத்தை நம்ம விசாரித்ததுல என்னன்னா, அந்த கேண்டிடேட் தேர்வு செய்வதிலேயே வந்து உங்களுக்கு சரியான சுதந்திரம் கொடுக்கப்படலை. மாவட்ட தலைவர், பொதுவாக மாவட்ட தலைவர்கள் அதிமுக திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து ரெப்ரசென்ட் பண்ணி கட்சி தலைமைக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த வேலையை உங்களை செய்ய விடலை. டைரக்டா எல்லாமே டைரக்டா திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலைகிட்ட பேசினாரு, அவரே தேர்வு பண்ணி அவங்களே பேசி முடிச்சுட்டாங்க. இந்த மாவட்ட தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்புக்கு உண்டான எந்தவித வேலைகளுமே உங்க செய்ய விடலை. ஸோ ஏற்கனவே அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார், திரும்பவும் ஏன் எம்பிக்கு போட்டியிடுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்தது. இப்பொழுது மீண்டுமே அவங்க வந்து மாநில தலைவர் தேர்வுலையும் அவர் இருக்காரு அப்படிங்கிறார். ஸோ இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்புல சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு எதிர்த்தோ இல்லை அவருக்கு ஈடாகவோ உங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? அப்படிங்கிறதெல்லாம் அது அப்படி சொல்ல முடியாது. அதுதான் சில விஷயங்கள் தமிழ்நாடு பிஜேபியும் ஆல் இண்டியா பிஜேபியும் வெவ்வேறா பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆல் இண்டியா பிஜேபி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு, சுதந்திரமா இருக்கு, கொஞ்சம் முடிவுகள் வேற மாதிரி எடுக்காங்க. தமிழ்நாடு பிஜேபி பொறுத்தளவுக்கு எங்கேயோ, இப்ப நான் கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்காக இதை சொல்றேன், சொன்ன முடியுங்க, எங்க காங்கிரஸ் பண்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ்ல யாராவது முக்கியமான ஆட்கள் கூட நீங்க கனெக்டடா இருந்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும், அதை வச்சு உங்க அரசியல் வாழ்க்கையை நீங்க நீடிச்சு கொண்டு போகலாம். ஆனா பிஜேபியை பொறுத்தளவுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு, சங்கம் இருக்கு, நிறைய அமைப்புகள் இருக்கு. அதனால நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அங்கங்க வச்சிருந்தாங்க. சோ அப்படி தன்னிச்சையே ஒரு ஆள் கூட ஒட்டி தான் அரசியல் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஆர்கனைசேஷனோட சிந்தனையோட
ஆர்கனைசேஷனோட சிந்தனை கூட நீங்க ஒத்து போனா நீங்க எப்படினாலும் வேலை பார்க்கலாம், குரோ ஆகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எங்கேயோ அது வந்து இடிபட்டுக்கிட்டு இருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி தேர்தலையும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சரி, ஒரு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்வு எடுக்கும்னு சொன்னா அது எங்கேயோ இடிபடுது. சரி, நான் அதையும் குறை சொல்லல. ஏன்னா சில சமயம் வந்து லார்ஜர் பொலிட்டிக்கல் இது இருக்கும், காஸ்ட் கால்குலேஷன்ஸ் இருக்கும், வேரியஸ் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்கும் பாலிடிக்ஸ்ல. அதனால மாநிலம் வந்து வேற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கூட்டணின்னு அது இதுன்னு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் காரணத்தினால ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு தடையும் நீங்க அதை ஒரு சாக்கா சொல்லிட்டு ஒவ்வொரு தடையும் அது நாங்க அதனால காம்ப்ரமைஸ் பண்றோம்னா கடைக்கோடியில இருக்கிற நிர்வாகிகள் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனோட சிந்தனை என்னாச்சு, அதுக்குள்ள டிசிப்ளின் என்னாச்சு, அதுக்குள்ள ப்ராசஸஸ் எங்க போய் நம்ம போட்டோம், அப்புறம்தான் இங்க வேலை பார்க்குற ஆட்களோட அந்த பர்பஸே காலி ஆயிருது. அவங்க எந்த வேலைக்கு வந்திருக்காங்களோ அதை அவங்களால டெலிவர் பண்ண முடியாது. அதனாலதானே, ஏன்னா இங்க இருக்கிற நிறைய நிர்வாகிகள் எதனாலும் நடக்கும், அரசியல் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னதான், நீங்க மாற்று கட்சியில எந்த கட்சியிலயும் இருந்தாலும் அதே சமமா இருக்கும்ல. எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு இவன் வந்து சாதாரண ஒரு கொத்தனார் கூட வந்துட்டு வேலை பார்க்க வருவான், அவனோட அந்த நாளுக்குள்ள வேலைகளை விட்டுருவான், அன்னைக்கு அவனுக்கு சம்பளம் போயிடும், எல்லாம் போயிடும். இருந்தாலும் நாங்க ஒரு மாவட்டத்தில் உட்காந்துட்டு சில சமயம் ஏசுவோம், ஏன்பா டைமுக்கு வர முடியாது, வைக்க முடியாதுன்னு பேசுவோம். அவன் பொருளாதாரத்தோட மிஞ்சின வேலையை அவன் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஒரு முக்கியமான கட்டம் வரும்போது அவனுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்கிற நேரத்துல வந்து இல்லப்பா நீங்கெல்லாம் இதெல்லாம் பேசப்படாது, உங்களுக்கு எல்லாம் இந்த உரிமை இல்லைன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அப்போ அது எவ்வளவு பெரிய அநியாயம். நம்ம வந்து கூட பாக்குற ஒரு ஆட்களோட நம்ம பண்றோங்கிறது என் பார்வைக்கு த டிசிஷன் மேக்கர்ஸ் அட் த ஸ்டேட் லெவல் யாரெல்லாம் இருக்காங்களோ தே ஷுட் திங்க் அபவுட் இட். அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே போலாங்க. ஆனா ஒரு தடவை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த காணொலி மூலமாவும் தப்பித்தவரை யாராவது முக்கியமான தலைவர்களுக்கு இது போய் சேர்ந்தா என்னோட விருப்பம் என்னன்னா, இதை இனிமேல் சரி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதானே. தொண்டர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. கட்சி ஏற்கனவே சில பேரை தேர்ந்தெடுத்து ஒரு ஐவாஷ் தான் பண்றாங்கன்னு உங்களுடைய கன்க்ளூஷன்ல இருந்து. ஆமா, நிறைய இடத்துல அப்படி இல்ல. நிறைய இடத்துல வந்து யாரெல்லாம் நல்ல வேலை எல்லா கட்சியிலுமே இருக்கிறது தானே. இப்ப திமுகவிலையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டுங்க. திமுகல இருக்கிறவங்க அப்படி இருக்கலாம், ஏடிஎம்கேல இருக்கலாம், பிஜேபியில இருக்கிறவங்களும் பிஜேபியில வேற இது இந்த ஒரு இப்படிதான் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டமுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்த்து இருக்கிற தொண்டர்கள் வேற என்ன எதிர்பார்க்கணும். நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பிஜேபியில அரசியல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஆதாயம் இருக்கு அதெல்லாம் பார்த்துலாம் எவனும் வரமாட்டான். இங்க எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யாருக்குமே 100% ஏதாவது 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கும் போது அதை நம்ம அடைய போறோம், இது அடைய போறோம்னு நினைச்சலாம் இந்த கட்சியில வந்து எவனும் வேலை பார்க்கல. அவன் வந்து ஒரு சிந்தனைக்காக வேலை பார்க்கலாம். அப்படி இருக்கிற அந்த தொண்டனுக்கு நீங்க இந்த ப்ராசஸும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எதை எதிர்பார்த்து வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க? என்னத்தை எப்படினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும்பா, பாலிடிக்ஸ்பா அப்படிதான் இருக்கும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற பிஜேபியில இருக்கிற அது தனித்துவம், கேடர் பேஸ்ட் பார்ட்டி, ரொம்ப டிசிப்ளின் பார்ட்டி, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது யாரா இருந்தாலும் எந்த பவரா இருந்தாலும் அதை வந்து டச் பண்ண முடியாது. இந்த பேச்சுக்கெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்கு அப்பணும், அது எங்க காணாம போயிட்டு அப்போ அப்படின்னு ஒரு தொண்டை யோசிப்போம்ல. நிறைய தொண்டர்கள் சரி அது பரவாயில்லப்பா எப்படி இருந்தாலும் சரி நான் இப்படிதான் கண்டினியூ பண்ண போறேன்னு கண்டினியூ பண்ணிடுவான். எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஒன்னும் ஏதோ புதுசா திருநெல்வேலியில இந்த இடம் நடந்திருக்கலாம் இல்ல, அதெல்லாம் அடிக்கடி நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் கண்டினியூ பண்ணிடுவாங்க. எனக்கு அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணல. அது அப்படியா கண்டினியூ பண்ணும், போதுமே வேண்டாமே அப்படின்னு யோசிச்சாங்க. நீங்க மீண்டும் திரும்ப பாஜகவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இத்துடன் பாஜக இல்ல இது ஒண்ணு நம்ம ஒரு ஸ்டண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு வரேன் நாளைக்கு போறேன் ஒரு ரெசிக்னேஷன் கொடுக்கேன் ஏதோ பார்கெயின் பண்றோம் இல்ல அந்த மாதிரி கணக்கு இல்லைல்ல. இது நம்ம அப்படி ஒண்ணும் இது இல்லை. ரொம்ப நீண்ட காலமா இந்த கட்சி தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, இந்த கட்சி தான் அறிமுகப்படுத்துச்சு, அதெல்லாம் அந்த அந்த ஒரு ஸ்டண்ட் போட்டுக்கிட்டு இப்படி நான் ஒரு ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இப்படி போனானா எனக்கு இது கொடுப்பாங்க, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. திருப்தியா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வேலை பார்த்தோம். பாதைகள் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் நல்லா வேலை பார்க்காங்க, நிறைய வேலை பார்க்குற ஆட்கள் இருக்காங்க, நல்லா வழி நடத்தி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆப்ஷன் இல்லை. சரி சார். இப்போ அடுத்து நீங்க உங்களுடைய அரசியல் பயணம் எந்த கட்சியில இருக்க போது இல்ல அதற்குண்டான ஏதாவது நடவடிக்கையில இறங்கி இருக்கீங்களா? உங்களுடைய அடுத்த இப்போதைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா பொது வேலைகள்ல இருக்கணும்னு விருப்பப்படுவோம். கொஞ்சம் பேர் கூடயும் வந்திருக்காங்க. ஆனா அது மாதிரி எந்த ஒரு முடிவும் இப்பெல்லாம் எடுக்கவில்லை. நிறைவாக ஒரு கேள்வி சார். இப்ப தமிழக பாஜகவுடைய மாநில தலைமையாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை எல்லாருக்கும் தெரியுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழக பாஜகவுடைய முகத்தை மிகப்பெரிய அளவில் கிராஃப்ட்ல உயர்த்தி விட்டார் அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அவரை மாற்ற போறாங்க. அவரை மாற்றுவதற்காக பல வேலைகள் நடக்கு. நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள்லாம் அந்த போட்டியில இருக்கிறதாக சொல்றாங்க. ஸோ யாருக்கு அண்ணாமலை உண்மையிலே மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா?
அதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய இறுதிக்கட்ட தகவல் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அது வந்து முடிவுலாம் இது ரொம்ப டாப் லெவல் நடக்கும். நீங்க சொன்ன நல்ல பெயர்களுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா என் பார்வைக்கு நிச்சயமா அவரை மாத்துற மாதிரி எந்த வாய்ப்பும் இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பட்டி தொட்டியில பிஜேபியை நல்லா பேச வச்சிருக்காரு, எல்லா இடத்துலயும் கொண்டு போயிருக்காரு. எல்லாரோடையும் இப்போ தமிழிசை அக்கா இருந்தாலும் சரி, வானதி அக்கா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா நீண்ட கால கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒரு வேல்யூஷன் ஒருத்தர் பெருசா சொல்லி இன்னொருத்தர் நான் லேசா சொல்றதுக்கெல்லாம் அதுக்கு நான் வரல. ஆனால் அவரை இப்போ மாத்துறது வந்து ஒரு பாலிடிக்ஸ் பார்த்தவன்ங்கிற முறையில சொல்றேன். அது அவ்வளவு பெரிய டேமேஜ் வந்து பிஜேபி தாக்கு பிடிக்காது இப்போதைக்கு. ஏன்னா அவர் இருக்க வரைக்கும் அதிமுக நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைமை கண்டிப்பா பாஜக வேணும், கூட்டணி கண்டிப்பா பாஜகவிற்கு வேணும். சோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டார், தமிழக பாஜக தலைமை மாத்தினா பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்காரா? ஆமா, அவர் சொல்லியிருக்கிறேன். தெரியல, வெளிப்படையா அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய இந்த முதல் ஆரம்பத்தில் அவங்க சொன்னது அப்படின்னா எங்களுக்கும் இந்த கூட்டணி பிரச்சனை மிகவும் சிக்கலாவதற்கு காரணம் அண்ணாமுடைய பேச்சு அப்படிங்கிறது அவர் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல அது இருந்தாலும் என் பார்வைக்கு மாநில தலைவர் அவரோட வேலைகளோ அவரோட உழைப்போ அவர் கொடுக்கிற எஃபர்ட் எல்லாம் நீங்க குறை சொல்ல முடியாது. அவரு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் எவ்வளவு தூரத்துக்கு எல்லா இடத்துலயும் பிஜேபியை கொண்டு போயிருக்காருங்கிறது வந்து அது பிஜேபியோட ஸ்டான்ச் ஆப்போனன்ட் கூட அதை ஒத்துக்கிடுவாங்க. இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவு பிஜேபி தமிழ்நாட்டுல பவர்ஃபுல்லா அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஜெயிக்க முடியல, ஒரு பவர்ஃபுல் ஆயிட்டு கிட்டத்தட்ட. ஆனா எடுத்த உடனே ஜெயிக்க முடியாதுண்ணே. ஆனா எடுத்த உடனே எப்படின்னு ஜெயிக்க முடியும்? பிஜேபி வந்து ஒரு நாட் சோ சிக்னிபிகண்ட் பிளேயரா இருந்தாங்க, பெரிய சிக்னிபிகண்ட் பிளேயர் இல்ல, இன்னைக்கு சிக்னிபிகண்ட் பிளேயரா மாத்திருக்காங்க. அதுல இருந்து இன்னொரு அடுத்த கட்டத்துலதான் அவங்க வின்னரா ஆக வாய்ப்புகள் இருக்குமோ இல்லையோ, அது வந்து கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணி. ஆனா நீங்க இன்சிக்னிபிகண்ட் பிளேயரா இருந்துகிட்டு நேரா வின்னரா ஆக முடியாது. அதுக்குன்னு ஒரு குரோத், ஒரு பேட்டர்ன் இருக்கணும், ஒரு சார்ட், ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்ல. அதுக்கு அந்த ட்ராக்ல தான் இருந்தாங்க. அது நம்ம இது சொல்ல முடியாது. அவர் வந்து இப்போ 100 அவுட் ஆஃப் சில விஷயங்கள் என்னோட பார்வைக்கு ஆர்கனைசேஷன்லயும் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம். உள்ப சைட்ல என்ன நடக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதை தவிர வெளிப்படையா ஒரு பொதுமக்கள் மத்தியில கட்சியை எடுத்துட்டு போனதெல்லாம் நீங்க பிளேம் பண்ண முடியாது. சும்மா சாதாரண பொலிட்டிக்கல் அப்சர்வரா நீங்க பாத்தீங்கன்னா கூட அதை பிளேம் பண்ண முடியாது. அதனால அவரை மாத்த வாய்ப்பு பெஸ்ட் ஆஃப் மை மைண்ட், உலகத்துல என்னன்னாலும் நடக்கலாம், அரசியலையும் என்னன்னாலும் நடக்கலாம். ஆனா 99.9% அவரை மாத்த வாய்ப்பு கிடையாது. அது அப்படி பண்ணாங்கனாலும் என் பார்வைக்கு அது நல்ல ஒரு டிசிஷனா இருக்காது. தப்பான அந்த பிஜேபிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு ஒரு டேமேஜ். கடைசி கேள்வி, தமிழக அரசியல் நிலவரம் உங்களுக்கு தெரியும். ஆளும் திமுக கட்சி மீது பல்வேறு அதிருப்திகள் நிலவுது. அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த மாணவியுடைய பாலியல் பிரச்சனை, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வேங்கை வயல் பிரச்சனை, இப்போ புதிதாக கட்சி ஆரம்பித்து வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம், இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுவதாக முன்னணி பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஆளும் தரப்பு மீது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு, அரசு அலுவலர்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? விஜயோடைய அரசியல் பிரவேசம் எந்த அளவுக்கு மாற்றங்களையும் பாதிப்புகளையும் திமுகவுக்கு ஏற்படுத்தும்? அதை பத்தி உங்களுடைய ஜெனரல் அவுட்லைன். ஏன்னா நான் இப்ப ரொம்ப இண்டிவிஜுவல் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா வந்தப்புறம் நான் அதை சொல்றேன். ஏற்கனவே நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு 10 நாளா தான் நீங்க இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருட அனுபவம் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக சொல்லலாம். அதான் இருக்கு. அதை 10 நாளுக்குள்ள வந்து நான் ரொம்ப அப்படி இப்படின்னு மாத்தி பேசுறது வைக்கிறதுலாம் நல்லா இருக்காது. அதனால இப்போ நான் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வைக்கேன், இப்போதைக்கு வேண்டாம். இதுவரைக்கும் தமிழக அரசியல் நிலவரத்தை பற்றியும் தங்களுடைய ராஜினாமாவுக்கு என்ன காரணம், தமிழக பாஜகவில் என்ன பிரச்சனைகள் இருக்கு, நெல்லை பாஜகவுடைய அரசியல் நிலவரம் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்ல நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.